அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்தை குறைக்க பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து புதிய பிரிக்ஸ் கரன்சியை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்துள்ள பிரிக்ஸ் நாடுகள் உலக அளவில் டாலருக்கு மாற்றாக புதிய கரன்சியை வணிகத்தில் பயன்படுத்துவதற்கான முயற்சியை எடுத்து வருகின்றன. இதை அமெரிக்கா விரும்பவில்லை என்று தெரிவித்து இந்தியா போன்ற நாடுகளுடன் நமது உறவுகளை பாதுகாக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் முதலில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய 5 நாடுகள் இருந்தன. தற்போது எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ஈரான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட 5 நாடுகள் மேலும் சேர்ந்துள்ளன. இதனால் பிரிக்ஸ் நாடுகளின் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளது. இதன் மூலம் பிரிக்ஸ் நாடுகள் உலக வணிகத்தில் அமெரிக்க டாலருக்கு மாற்றாக புதிய கரன்சியினை கொண்டுவர முடிவு செய்துள்ளன. இதனால் அமெரிக்காவின் பொருளாதார தாக்கம் குறையக்கூடும் என்று அச்சம் உள்ளது. டாலரின் அடிப்படை ஆதிக்கத்தை குறைக்க புதிய கரன்சி உருவாக்குவது அமெரிக்காவின் மதிப்பை பாதிக்கக்கூடும். இதற்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிரிக் கரன்சி உருவாகக்கூடாது, இதனால் அமெரிக்காவினுடனான உறவு பாதிக்கப்படும் என்று கூறினார். இந்தியா, ரஷ்யா போன்ற நாடுகள் பிரிக்ஸ் கரன்சி உருவாக்கும் திட்டம் இல்லை என அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளன. ஆனால் அமெரிக்காவின் கவலைகள் தொடர்ந்தும் உள்ளன. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சீனா, ரஷ்யா போன்ற வல்லரசு நாடுகள் உள்ளதால் அமெரிக்காவுக்கு இது பெரும் சவாலாக உள்ளது. மேலும் அமெரிக்கா பல நாடுகளுக்கு அதிக வரி விதித்து பொருளாதார தடைகளை எடுத்து பிரிக்ஸ் நாடுகளுக்கு எதிராக அதனை பயன்படுத்தும் அபாயத்தை உருவாக்கியுள்ளது. பிரேசில் அதிபர் லூலா டா சில்வா பிரிக்ஸ் நாடுகள் அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வர உறுதி செய்துள்ளன என கூறியுள்ளார். இதனால் பிரிக்ஸ் நாடுகள் இடையே பண பரிமாற்றத்திற்கு மாற்று வழிகளை கொண்டு வர ஆராய்ச்சி செய்யப்படுகிறது. இதன் விளைவாக அமெரிக்கா பிரிக்ஸ் கரன்சி உருவாக்காமல் இருக்க தொடர்ந்து அழுத்தங்களை உண்டாக்கி வருகிறது.